அன்பர்களே, நண்பர்களே, உங்கள் பாலுவின் இனிய காலை வணக்கம். இன்று 18 அதாவது ஜூன் மாதம் 18ஆம் தேதி, தமிழுக்கு ஆனி மாதம் 4ஆம் தேதி, புதன்கிழமை, சப்தமி திதி. அதாவது சாயங்காலம் 3:58 வரை, அதற்கு மேல் அஷ்டமி திதி, புரட்டாதி நட்சத்திரம். அப்போ சந்திராஷ்டமம் சாயங்காலம் 6:35 வரைக்கும் கடகராசிக்கு உரியது, அதற்கு மேல் சிம்ம ராசிக்கு உரியது. ராகு காலம் இன்னைக்கு 12லிருந்து 1:30 மணி வரை. யமகண்டம் காலையில் 7:30லிருந்து 9 வரை. நல்ல நேரம் காலையில் 9:30லிருந்து 10:30 வரை, 10:30லிருந்து 11:30 வரை, சாயங்காலம் 4:30லிருந்து 5:30 வரை. நீங்கள் அணிய வேண்டிய உடையின் நிறம் பச்சை கலர் சர்ட் போடுவது மன அமைதியை கொடுக்கும். தவிர்க்க வேண்டியது ரெட் கலர். சாப்பிடக்கூடியது ஸ்வீட்டு கேசரி பாத்து, அப்படி இல்லைன்னா கொண்டக்கடலை சாப்பிட்டு கொள்ளலாம். நண்பர்களே, இப்பொழுது அந்த ஜோதிட பாடத்தில் விசாக நட்சத்திரம் 2ஆம் பாதத்தில் பிறந்தவங்களை பற்றி பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். அதையே பார்ப்போம், தொடர்வோமாக. விசாகம் 2ஆம் பாதத்தில் உதித்தவர்கள் போகத்தை விரும்புபவர்களாகவும், அங்கலட்சணம் அழகான உடல்வாகு கொண்டவராகவும் இருப்பார். அவங்க பர்சனாலிட்டி ரொம்ப நல்லா இருக்கும். சாமுத்திரிக லட்சணம் படி பர்ஃபெக்டாக இருக்கும். நெறியோடு பொருளை தேடி குடும்பத்தை நிர்வகிப்பவர். அதாவது என்னன்னா, குறுக்கோளில் போய் சம்பாதிக்கல, நேர்மையான முறையில் சம்பாதித்து குடும்பத்தை காப்பாற்றுபவராக இருப்பார்கள். வசீகரமான பேச்சு, அவரோட பேச்சில் எப்பேற்பட்டவரையும் கவர்ந்து விடுவார். வசீகரமான பேச்சுடையவராக இருப்பார். அந்த பேச்சு சாமர்த்தியத்தினாலேயே காரியத்தை கச்சிதமாக முடித்து கொள்பவராகவும் இருப்பார். கல்வி ஞானம் மிக்கவராக வாழ்வார். இப்போது நம்ம ராசி பலன் நிகழ்ச்சிக்குள் செல்வோம். அது செல்வதற்கு தயவுசெய்து அதை சப்ஸ்கிரைப் செய்யவும், நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளவும். வாருங்கள். இந்த மேசராசிக்காரங்களுக்கு இன்றைக்கி நினைச்சதெல்லாம் ஓரளவு நடக்கின்றது. மேலதிகாரிகளின் உதவியும் பதவி உயர்வும் கிடைக்கப் போகின்றது. செய்தொழிலில் அபிவிருத்தியும் மாற்றமும் ஏற்படலாம். மாற்றம் வாழ்க்கையின் முன்னேற்றத்திற்கு உதவி செய்வதாகவே இருக்கும். கணவன் மனைவி உறவு கூட சிறப்பானதாகவே இருக்கின்றது. அடுத்து ரிஷபராசி. ரிஷபராசிக்கு பிரபலஸ்தர்கள், முக்கியமான விவிஐபிக்காரர்களோட சந்திப்பும், அதே மாதிரி நண்பர்கள் உறவினர்கள் உதவியும் ஆதரவும் கிடைக்கின்றது. அதிகம் ஆடம்பர செலவு செய்கின்றீர்கள். விருந்துகள் வைப்பதும் சுபகாரியம் ஒன்றை நடத்தி வைப்பதும் ஏற்படலாம். தாம்பத்திய உறவில் அதிக நாட்டம் ஏற்படலாம். வெளியூர் பிரயாணம் நல்ல பலனை தரும். அடுத்து மிதுன ராசி. குடும்பத்தினர், உறவினர்கள், நண்பர்கள் ஆகியோரினால் ஏற்படக்கூடிய துன்பங்களையும் வருத்தத்தையும் போக்குவதற்காக நீங்கள் செலவு செய்ய வேண்டியிருக்கிறது. அதாவது அவங்களுக்கு கஷ்டம் வந்துச்சுன்னா நீங்கள் முன்னால் போய் நின்று அவங்களுக்கு உதவி செய்கிறீங்க. அதனால் பண செலவு மட்டுமில்லாமல் வீண் அலைச்சலும் ஏற்படக்கூடும். பெற்றோரின் உடல்நிலையை எச்சரிக்கையுடன் கவனித்து வாருங்கள். ஆனால் கணவன் மனைவி உறவு சுமூகமாகவே இருக்கின்றது. அடுத்து கடகராசி. பணவிரயம், வீண் அலைச்சல், எதிரிகளின் சூழ்ச்சி முதலியவற்றை எதிர்நோக்க வேண்டி வருகின்றது. தீயவர்களின் நட்பும் பெண்களால் கெட்ட பெயரும் உண்டாகக்கூடும். தெய்வ பக்தியில் மனதை செலுத்தியும் எச்சரிக்கையுடன் இருந்தால் வரும் தொல்லைகளை ஓரளவு தவிர்த்து விடலாம். அடுத்து சிம்மராசி. மனைவி மக்களை பற்றிய கவலை ஏற்படுகின்றது. மருத்துவ செலவு சற்று அதிகரிக்கின்றது. கணவன் மனைவி உறவு கூட சுமாராகவே இருக்கின்றது. பிரயாணங்களினால் சில நன்மைகள் ஏற்படக்கூடும். மேலதிகாரிகளின் சீற்றம், வாழ்க்கை எப்போதும் வீண் செலவும் வீண் அலைச்சலுமாகவே இருக்கின்றது. மேலதிகாரிகளின் சீற்றம் வலிக்கிறது, அதிகமாகிறது.
வாழ்க்கையில் வந்து எப்பவும் இந்த அலைச்சல் திரிச்சல் இதாகிற ஒரு டென்ஷன் வருகிறது. அடுத்து கன்னிராசி. சிறந்த மாற்றம் ஏற்பட போகின்றது. ஆடல் பாடல் கேளிக்கைகளில் மனம் ஈடுபடுகின்றது. குடும்பத்தில் வந்து மகிழ்ச்சியான சூழ்நிலையே நிலவுகின்றது. மனைவி மக்கள் ஆதரவாக இருக்கின்றார்கள். பெரியோர்கள் சந்திப்பும் உதவியும் கிடைக்கப் போகின்றது. வெளியூர் பிரயாணங்கள் வெற்றியடையும். அதனால் மூலம் ஆதாயமும் கிடைக்கக்கூடும். தக்க சமயத்தில் வெளியே எதிர்பாராத வகையில் நண்பர்கள் அல்லது உறவினர்களின் உதவி கிட்டும். கணவன் மனைவி உறவு மகிழ்ச்சிகரமாகவே இருக்கின்றது. அடுத்து துளாராசி. அதாவது வந்து உறவினர்களோட கொஞ்சம் மனத்தாங்கல் இருந்துகிட்டு இருந்தது. அந்த மனத்தாங்கல் அகலுகின்றது. செய்தொழிலில் நல்ல ஆதாயம் கிடைக்கின்றது. பொருள் சேர்க்கை உண்டாகின்றது. ஸ்பெக்குலேஷன் ட்ரேடிங் ஆகியவற்றில் நல்ல லாபம் கிடைக்கும். ஆனால் வீணான கவலைகளும் வீண் அலைச்சலும் ஏற்படும். கணவன் மனைவி உறவு அவ்வளவு மகிழ்ச்சிகரமாக இருக்காது. அடுத்து விருச்சிக ராசி. மனைவி சகோதரிகள் ஆகியோரால் செலவு முதலியவை ஏற்படும். பணம் எதிர்பாராத வகையில் கிடைத்தாலும் கையில் தங்குவதற்கு மார்க்கமே இல்லை. வெளியூர் பிரயாணங்களினால் ஏற்படும் செலவுகள் அதிகரிக்கிறதே தவிர பெரிய ஆதாயங்கள் இல்லை. வெளியூர் பிரயாணங்கள் மூலம் புது மனிதர் சந்திப்பு கிடைக்கிறது. அதே மாதிரி வந்து ஸ்தல யாத்திரை செய்யவும் வாய்ப்பு உண்டு. கணவன் மனைவி உறவு ஓகே, நன்றாகவே இருக்கின்றது. அடுத்தது வந்து தனுசு ராசி. சகோதரர்களால் தொல்லையும் பொருள் இழப்பும் ஏற்படும். வீண் அலைச்சலும் கவலையும் இருந்து வருகின்றது. செய்தொழிலிலும் நல்ல ஆதாயம் இல்லை. தொழில் நன்றாக நடப்பது போல் ஒரு பிரமை, பட் ஆதாயம் இல்லை. அதே சமயத்தில் வந்து மனைவியின் ஆரோக்கியம் சற்று பாதிக்கப்படக்கூடும். அதே மாதிரி வந்து பணத்தட்டுப்பாடு தலைக்கு மேலே போய்கொண்டிருக்கிறது. வெளியூரிலிருந்து நல்ல செய்து எதிர்பார்த்த நல்ல செய்து வரவில்லை. அடுத்து மகர ராசி. புகழ், செல்வம், செல்வாக்கு, பொன்பொருள் வரவு ஆகியவை வந்து கிட்டுகிறது. வீட்டிலையும் சரி வெளியிலையும் சரி கௌரவம் பாராட்டு கிடைக்கின்றது. தான தர்மங்களில் மனம் ஈடுபடுகிறது. நிறைய தான தர்மங்கள் செய்கின்றீர்கள். இல்லத்தில் மகிழ்ச்சி நிலவுகின்றது. கணவன் மனைவி உறவு நல்ல விதமாகவே இருக்கும். அடுத்து வந்து கும்பராசி. உறவினருடன் சச்சரவு ஏற்படுகிறது. வீண் முயற்சி, செய்தொழிலில் கெட்ட பெயர், மேல் அதிகாரிகளின் வெறுப்பு முதலியவை ஏற்படும். அதாவது வந்து எதிர்பார்த்த எந்த காரணமும் எந்த சிறிய ஒரு வேலையாக இருந்தால் கூட காரணம் இல்லாமல் தடைபடுகிறது. வெளியூர் பிரயாணங்களினால் பலன் இல்லாமல் போகிறது. மனைவி மக்கள் ஆதரவும் உதவியும் கிடைக்கின்றது. அடுத்து மீன ராசி. கணவன் மனைவியரிடையே சிறு மனத்தாங்கல் ஏற்படுகிறது. தொழிலில் சிறு இடைஞ்சல் ஏற்பட்டு பிறகு முன்னேற்றம் உண்டாகும். வீண் அலைச்சல், வீண் அபவாதம் உண்டாகக்கூடும். எச்சரிக்கையுடனும் பொறுப்புடனும் இல்லாவிட்டால் வீண் தொல்லைகள் ஏற்படும். அதே சமயத்தில் மக்களால் பிரச்சனை வருகிறது. நண்பர்களே, இந்த ராசி பலன் நிகழ்ச்சி இத்துடன் முடிவடைகிறது. நாளை மீண்டும் சந்திப்போம். உங்கள்